Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காரை செல்வராஜ் பகையாளி போல பேசிட்டு இருந்தாங்க. தீய சக்தி திமுக அப்படின்னு விஜயும் பிரச்சாரம் பண்ணா, அதிமுகவும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த விஜயை எதிர்த்து இந்த இரண்டு கட்சிகளும் பகையாளிகள் போல பேசி கொண்டிருந்தவர்கள் இல்லை, நாங்கள் பங்காளிகள் தான் அப்படிங்கிற இடத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்காங்களா, வந்துட்டாங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஏதாவது முடிவு எடுக்க நேரிடலாம். எல்லோரும் 10ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் இருங்க, தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எது மாதிரியான நடவடிக்கை என்பதை பற்றியான குறிப்புகள் இல்லாத போது நம்மளே அனுமானத்தில் அதை நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, ஒருவேளை விஜய் அது இன்றைக்கி தீர்மானத்தில் ஒரு வரி கொடுத்துருக்காங்க, தமிழகத்திலே நிலையான ஆட்சி அமைய வேண்டும், அதுதான் எங்கள் விருப்பம். விஜய் அப்படின்னா விஜய் நிலையான ஒரு ஆட்சியை அவர் அமைக்கட்டும், அவர் ஆட்சியை நடத்தட்டும். திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளாக வெற்றி பெற்றிருக்கிற திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தணும். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கோ அனைவருக்குமான வளர்ச்சிக்கு எந்த ஊரும் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, ஒருவேளை ஆளுநர் அவர்கள் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். கபில் சிபல் அவர்கள் சொல்வதைப் போல இப்போ பிரியதர்ஷினி ராகுல் வழக்கறிஞர் சொன்ன கருத்துக்கள் அவர் சொன்ன உடனே ஆமாம் அப்படித்தானேன்னு நினைக்க தோணுது. அடுத்து கபில் சிபல் சொன்னார்னு நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள். ஆமாம், அவங்க ஏற்கனவே பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களே, தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஒரு புதிய அணுகுமுறைன்னு நம்மளை சொல்ல தோணுது. கபில் சிபல் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் டிகே சிலவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஆளுநர் கேட்கறது சரிதான். ஆமாம், ஒரு நாள் சட்டசபை கவிழ்ந்துட்டுனா அது இன்னொரு தேர்தல் சந்திக்கணும், அதுக்கு அவர் தானே பொறுப்பேற்கணும், ஆளுநர் கேட்கறது சரிதான் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கிட்டத்தட்ட தாவேக்கனுடைய ஆட்சி நிலையான ஆட்சி வரணும் அப்படின்னா சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு 2 நாளைக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தார். இப்போ நாங்கள் எந்த இடையூறும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க ஒரு சூழலில் காங்கிரஸ் அந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்திருக்கு. காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்கிறாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, பழைய குணத்தை காமிச்சிட்டாங்கலாம் இந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ ஆமாம், அதை சொல்லிவிட்டு அடுத்து நாங்கள் எந்த முடிவும் எடுப்போம் அப்படின்னாக்கா, காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறப்ப விமர்சிக்கிறீங்க, அது முரணாக இருக்குது. இது ரெண்டும் முரணாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் காங்கிரஸை நீங்கள் கண்டித்து தீர்மானம் போட்டதுக்கும் முரணாக இருக்குது. இன்னொன்று, இந்த கூட்டணியிலே இருந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்டுகள், அவங்களும் கவர்னர் காலதாமதப்படுத்துறத விமர்சிக்கிறாங்க. இப்போ கவர்னர் விமர்சிக்கிற அவங்க இந்த 3 கட்சிகளும், விசிக 2 கம்யூனிஸ்டுகளும் ஏன் நேரடியாக ஆதரவு கொடுக்குறதுல இவ்வளவு தயக்கம்? இல்லை, அவங்க திமுக எடுத்திருக்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் ஒரே புள்ளியில் ஆளுநருக்கு ஒரு ஒற்றை புள்ளியை சுற்றித்தான் இப்போ எல்லா இயக்கங்களுடைய நிலைப்பாடுகளும் அவங்களுடைய தன்மைகளும் மாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை தாவேகா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் போனான், ஒருவேளை அடுத்து இருக்கிற அதிக இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற திமுக 73 தான் வந்திருக்கு, அதனால் நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க, உங்களை ஆட்சி அமைக்க கூட கவர்னர் ஆட்சியை நாங்கள் 6 மாதத்துக்கு செயல்படுத்துகிறோம், 6 மாதத்துக்கு பிறகு மறுதேர்தல் நடத்தலாம் என்கிற சூழ்நிலைக்கு கூட ஆளுநர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக எடுக்கிற முடிவு தான் இது. அது எந்த முடிவுன்னு நமக்கு இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ விஜய் என்ன உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன். கேட்டால், ஏப்பா எல்லாம் ரெடியா, கேமராமேன் டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் ரெடியா, ரெடிப்பா ஒரு ரெடி, டேக் ஆக்ஷன், ரோல் கேமரா ரோல் அப்படின்னு சொன்ன உடனே டான்ஸ் ஆடிட்டு போகிறது இல்லை அரசியல். இந்த அரசியல் அடி இந்த அளவுக்கு ஒரு 106 107 தான், ஒன்றை விட்டுருங்க, 107 சபாநாயகரை விட்டுருங்க, 106 சபாநாயகர் கடைசியாக தான் ஓட்டு போட வருவார். 106 நீங்கள் இப்போ செய்ய போகும்போது நீங்கள் இது முதல் நாளே இந்த முடிவை எடுத்திருக்கணும். இன்றைக்கி ஓடுகிற நிர்மல்குமார், இன்றைக்கி ஓடுகிற புஷி ஆனந்த், இன்றைக்கி ஓடுகிற கருப்பு பெட்டியோடு ஓடுகிற ஆதவ் அர்ஜுனா முதல் நாளிலிருந்தே தங்கள் ஆட்டத்தை துவங்கி இருக்க வேண்டும். ஏன் செங்கோட்டையன் அந்த வழிகாட்டுதலை கொடுக்கலேன்னு தெரியல. அதை முதல் நாளிலிருந்தே அந்த முயற்சியை செய்திருந்தால் அது ஒன்று. இரண்டாவது, இதில் விஜய் அவர்களே களத்தில் இறங்கி இருக்க வேண்டும். தான் பெரிய கதாநாயகன் என்கிற நிலையிலிருந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக வந்ததற்கு பிறகு அரசியல் நிலைப்பாட்டிற்குள் தன்னை நகர்த்தி கொள்ளுகிற சிந்தனையோட்டம் அவருக்கு என்ன வரல. இன்னும் இப்படியே நடந்துக்கிட்டு இப்படியே போயிட்டு பார்க்கணும், இப்படி பண்ணிட்டு போகிறதில்ல அரசியல். நீங்கள் உடனே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அலுவலகத்துக்கு போயிருக்கணும். அப்படிதான் சொல்கிறாங்க. பேச நேராக போகணுங்க. உனக்கு வைத்தியம் நீ தானே பார்த்துக்கணும். திருமாவளவனை பார்த்துக்கணும். ஐஎம் தலைவர் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போயிருக்கணும். விஜயே போயிருக்க வேண்டும். அந்த ஆலோசனைகளை கொடுப்பதற்கு அந்த அமைப்பில் யாருமே இல்லையா? இல்லை செங்கோட்டையன் நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு
பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நகர்ந்திருப்பது மட்டும்தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு காரணம். கவர்னர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுறீங்க, 108 பேரை கொடுத்ததுக்கு பிறகு இன்னொரு 5 பேரை கொண்டு வர மாட்டாங்களா, இது நடக்கலையா மற்ற மாநிலங்களில், இதெல்லாம் புதுசா அப்படின்னு அவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்டு இருக்கலாம் என்பது ஒரு பார்வை. ஆனால் இல்லை, அவர் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்க, நீங்கள் ஏற்கனவே நான் வந்து தனிப்பெரும்பான்மையான இருக்கிற கட்சி, என்கிட்ட இவ்வளோ இருக்கு. என்னன்னா கவர்னரை மிக கடுமையாக விமர்சிக்கிற திமுக இன்றைக்கு முதல் முறையாக ஒரு 5 ஆண்டு காலத்தில் பார்க்குறப்ப அவர் எடுத்து சரின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மற்றவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து யதார்த்தன்னு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் ஆரம்பத்தில் பேசும்போதே சொன்னாங்க, பொதுமக்கள் பார்வையில் அப்படின்னு ஒரு செய்தி ஓடுது இல்லைங்களா, அந்த மாதிரி செய்திகள் என்பது வேறு. அரசியல் சாசன அமைப்பிற்கு உட்பட்டு ஆளுநர் செயல்படுகிறாரா என்பதை மட்டும்தான் நம்ம அதில் பார்க்கணும். அதை வைத்துத்தான் நம்ம வந்து ஒரு விஷயம், அதை வைத்துதான் இருமாறியான கருத்துக்கள் வருது, ஒரு விமர்சனமும் வருது, சரின்னு சொல்றாங்க. நம்ம சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் இதுல இல்ல, இது சொல்றதெல்லாம் சட்ட நிபுணர்கள் தான் சொல்றாங்க. பிரியதர்ஷினி சொல்றாங்கல்ல, அதுக்கு மாறான கருத்து. ஆர்.என். ரவி கொடுக்காத தொல்லையா, ஆர்.என். ரவி திமுக ஆட்சிக்கு கொடுக்காத தொல்லையா? 5 வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அவருக்கு வழிகாட்டுதல் கொடுத்தது. அந்த வழிகாட்டுதல் மூலம் பஞ்சாப் ஆளுநர், கேரள ஆளுநர், வெஸ்ட் பெங்கால் ஆளுநர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பெற்றோம்ல. அப்ப நீங்க பண்றது தவறு, உங்களுக்கு இல்லை, அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லித்தான் ஆர்.என். ரவிக்கு தெரியுமா? முன்னாள் ஆளுநருக்கு அவருக்கு தெரியும். தெரிந்தும் ஒரு வேலையை எடுக்கிறார் என்று சொன்னால் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தாமதப்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு ஆளுநர் முயற்சி செய்கிற பொழுது அரசியல் சாசனத்தை மீறி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, அந்த என்னமோ ஒரு பவர் அது என்ன பவர் கோவிந்தராஜன், டிஸ்கிரேஷன் பவர், தன்னெழுச்சியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் பேசக்கூடிய இடத்தில் நாம் இப்பொழுது இல்லை. திமுக இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவுக்கு காரணம், ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அடுத்து ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் அதிமுகவையோ திமுகவையோ அழைக்க வேண்டுமே தவிர கவர்னர் ஆட்சி என்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளிவிடக் கூடாது என்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான அறிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டு அரசியல் அடுத்தடுத்து அரங்கேறும் திருப்பங்கள் விஜய் ஆட்சி அமைக்க தொடர்வது சிக்கல் ஏன் என்று தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். காரை செல்வராஜ், காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்து வந்துட்டாங்கல்ல, கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ கவர்னர் மேலே குற்றச்சாட்டை, விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏன் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறதுல காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாட்டை ஏன் அவங்க எடுக்க மாட்டாங்கிறாங்க? ஏன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இவங்க எடுத்த முடிவை இந்த 3 பேரும் எடுக்கலையே? இல்லை, சூழ்நிலைகள் தானங்க ஒருத்தவங்களை சிந்திக்க வைக்கும். சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது எது வந்து தங்களுக்கு சரியாக இருக்குமோ அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு நகர்வார்கள். அப்ப தேர்தலுக்கு முன்னாடி இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி, அது பொதுவாக வந்து வாக்கு வாங்குறதுக்கு அரசியல் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் தான் அரசியல் நகர்வுகளை மாற்றும். ஒரு இயக்கம் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு தங்களை நகர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாதை தான் சரியாக இருக்கும் என்று ஒரு இயக்கம் நினைத்தால் அந்த பாதையை நோக்கி தான் போவாங்க. தேர்தல் கூட்டணிக்கு முன்பாக கூட்டணி என்பது, பின்பாகவும் 10 ஆண்டுகள் தொடர்ந்தது என்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே திமுக தலைமையிலான கூட்டணி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா சார், இந்த 3 பேருமே, 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா 3 பேருமே கவர்னரை விமர்சிக்கிறாங்க. அப்ப இந்த இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம்ல, ஏன் நாளைக்கு வரைக்கும் தள்ளி போறது? கவர்னரை விமர்சிப்பது என்பது வேறு, குற்றச்சாட்டு என்பது வேறு. அது தாவைக்காவிற்கான ஆதரவுக்கான குரல் இல்லை. அது வந்து பொதுத்தளத்திலிருந்து ஒரு ஆளுநருடைய நடவடிக்கையை விமர்சனம் செய்வது. நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, பாஜக ஆட்சி காலத்திலும் 2 பேருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆட்சி அதிகாரங்கிறத மக்கள் வந்து அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ திருமாவளவன் தேர்தலுக்கு முன்பு, இல்லை தேர்தல் முடிவுக்கு வரது 2 நாளைக்கு முடி வரைக்கும் தாவேக்காவை விஜய வச்ச விமர்சனம் வேற, சொன்ன கருத்துக்கள் வேற, பார்வை வேற. முடிவு வந்ததுக்கப்புறம் அவர் வைக்கிற விமர்சனங்கள் வேற, பார்வை வேற. அப்போ இப்போ இன்னொரு ரொம்ப தெளிவான கேள்வி என்னென்னா சார், ஐஎம்எல்லுடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், காதர் மைதன், எங்களுடைய கூட்டணி, கொள்கை கூட்டணி நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு தாவேக்கா எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்கல. ஆனால் திமுக தலைவர் சொன்னால் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. திமுக தலைவர் சொன்னா ஆதரவு கொடுப்போம்னு ஐஎம்எல் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல,
இவங்களுக்கு இன்னும் சொல்லலையோ, உத்தரவுக்காக காத்திருக்காங்களோ? திமுக ஆதரவு கொடுக்க சொன்னால் கொடுப்போம் என்று சொல்வதை நான் ரசிக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடாது. ஒரு சராசரி பார்வையாளனாக நான் சொல்கிறேன். ஒரு இயக்கம் அவங்களுக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டும். திமுகவுடன் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் திமுகவுடன் தான் இருப்போம் என்று சொல்ல வேண்டும். மற்ற நடவடிக்கைகளை ஒரு ரகசிய குறியீடாக இருக்குமே தவிர வெளிப்படையாக அப்போ திமுக எங்களை அனுப்பலை, அவங்க போக சொல்லியிருந்தால் நாங்கள் போயிருப்போம்னு சொல்லக்கூடியதா? அதனால் அந்த விமர்சனம் அவர்கள் வைத்தது உண்மையாக இருந்தால் ஒரு பொது மனிதனாக நான் இருந்து பார்க்கிற பொழுது அதை நான் ரசிக்கவில்லை. ஏன்னா இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருந்தப்ப அவர் தான் அதே காதை தான் சொன்னார். நாங்கள் கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டிட்டோம், இப்போ அதையே கேட்குறோம், ஆனால் குறைச்சி 2ன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுவே கிடைத்தால் போதும் அப்படின்னு சொன்னது என்ன ஒரு மற்ற கட்சிகளுக்கு ஒரு இண்டிகேஷன்னா, போன வாட்டி 3 இன்னவங்களுக்கே 2 தான், அதை வச்சு தான் மதிமுக குறைஞ்சிது, அதை வச்சு தான் கம்யூனிஸ்ட்டு குறைஞ்சிது. ஆனால் கொஞ்சம் முரண்டு பிடிச்சி விசிகா 8 வாங்கிக்கிட்டாங்க. அதுபோல் ஒரு விஷயத்தை தான் இப்போ காதர் மைதீன் மீண்டும் அனுமதி இல்லை அதையும் இதையும் முடிச்சு போட வேண்டாம். தேர்தல் நேரத்திலே இருக்கிற தொகுதி உடன்பாடுகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல்ல ஒரு வார்த்தைக்கு பின்னாடி பல அர்த்தம் இல்லை. அது அதை மையமாக வைத்து ஒரு அரசியல் இயக்கம் எப்பொழுதுமே நகர்ந்து விடாதுங்க. ஒரு சூழ்நிலை அந்த இடத்தை கடந்து விட்டால் அந்த அரசியல் பாதை அடுத்த பாதையை தீர்மானித்து போகக்கூடியது தான் அரசியல் வளர்ச்சியாக இருக்க முடியுமே தவிர பழைய விடயங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்று பேசுவது என்பது ஒரு எதிர்கால அரசியல் வளர்ச்சிக்கான சிந்தனையாக இருந்து விடாது. ஒன்று. இன்னொன்று சொல்கிறாங்க சார், மதிமுக நிர்வாகிகள் தான் இப்போ ரொம்ப என்ன பரிதவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தனி சின்னத்தில் நின்று தான் இன்றைக்கி இவங்களை போல ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். உதயசூரன் சின்னத்தில் நின்னுடைய தப்பு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரப்போகிற இடத்துல வரவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களே தவிர அந்த மாதிரியான முடிவுகள் முடிவெடுக்க முடியாது. இல்லை பரவாயில்லைங்க, பரவாயில்ல. அதுக்கு என்ன காரணம் சொன்னதை நீங்கள் பார்க்கணும். திமுகவோடு கூட்டணியில் இருந்த இயக்கங்களிலே 100% திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை பின்பற்றுகிற இயக்கங்கள் 2. ஒன்று திமுக, 2வது மதிமுக. மற்ற இயக்கங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த இயக்கம் நான் பேர் சொல்லி நான் சொல்ல விரும்பலை. அப்படி இருக்கிற பொழுது ஒரு மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் சமரசத்திற்கு வகையில்லாமல் என்ன சூழ்நிலையிலும் அதை ஆதரித்து நிற்க வேண்டும் என்கிற நிலையில்தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்தோம் என்று ஒரு இயக்கம் வெளிப்படையாக சொல்லிவிட்டு நிற்பது என்பதை நீங்கள் ஒரு சித்தாந்தத்தின் வழி நின்று பார்க்க வேண்டுமே தவிர ஒரு நாளை வரக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டிற்கு காரணமாக இருந்து அப்படிலாம் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளவோ சூழ்நிலைகளில் அரசியல் பண்ணியிருக்க முடியும். உங்கள்கிட்டையும் இன்றைக்கு 2 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சி பெரும்பான்மை இடத்தை பெற்றிருக்கு. அந்த கட்சியை ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக எதிர் துருவத்தில் இருந்த நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்றது ஒன்றும் இல்லை. இன்னொரு மதிமுகவா அதிமுக ஆகிவிடத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அது அந்த 2 கட்சிகளுக்கு எதிர்மறை விளைவு தானே கொடுக்கும். இல்லை, நீங்கள் என்ன புரிதல் குறைபாடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தாவேக்காவை ஆட்சி அமைக்க வேண்டான்னு யாருமே சொல்லலையே. இன்றைக்கு வரைக்கும் வாய்ப்பு அவங்கள்ட்ட தானங்க இருக்கு. அப்படிதான் பேச்சு வந்துகிட்டு இருக்கு. இல்லை, பேச்சு வர்றது 1000 வரும். அந்த வாய்ப்பை எனக்கு புரிதல் எப்படி இருக்குன்னு நான் மக்களுக்கான புரிதல் எப்படி மக்களுக்கான புரிதலாக சொல்கிறேன். இல்லை நீங்கள் சம்பந்தமாக பேசுகிறவங்களுடைய புரிதலை சொல்கிறேன். இப்போ வரைக்கும் வாய்ப்பு விஜய்க்கு தானங்க இருக்கு. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, 5, 6, 7 ஆகிப்போச்சு. இப்போ வரைக்கும் விஜய்க்கு தானே வாய்ப்பு, அவர்கிட்ட தானே பால் இருக்கு. அவர் எங்கே இருந்த அந்த 5 பேரை கொண்டு வர போகிறார். சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், 6 மாதம் எந்த தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொன்ன முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆளுநர் என்ன முடிவை வேண்டாம் எடுக்கலாம். ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இன்னொரு இயக்கம் தன்னை தயார்படுத்திக் கொள்வது தவறா? அந்த இன்னொரு முடிவுங்கிறது அது என்ன முடிவாக கூட இருக்கலாம். 1000 வழிகள் இருக்கு. அதுக்கு இன்னொரு முடிவு அதிமுகவோட இணைந்து அது எப்படி வேணா முடிவா இருக்கலாம். அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது அது எப்படிப்பட்ட முடிவா. தவறான புரிதல். ஆனா இப்பவும் நீங்க விஜய வம்புக்கு மாட்டி விடுறாரு. அவர் நம்ம சிவா அவர் பேசும்போது சொன்னது, அவர் பத்திரிகையில போய் பேட்டி கொடுக்க வேண்டியதான். என்னைக்கு அவர் பத்திரிகையில போய் பேட்டி கொடுத்திருக்காரு. அவரை போய் இருக்கிற கவர்னர்கிட்ட சொல்லுவாங்க, ப்ளீஸ் டோன்ட் ரப் மீ ஆன் த ராங் சைடும்பாங்க. கவர்னர் போய் ராங் சைடில் போய் ரப் பண்ண சொல்கிறீங்க. பாவம் அவர் 5 பேர் 6 பேரை தேடி எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்து ஆட்சி அமைக்கட்டுங்க. அதுக்கு விடுங்க. அவரை போய் பேட்டியெல்லாம் கொடுக்க சொல்லி அவரை வம்பல மாட்டி. அந்த 5-6 பேர் உங்க கூட்டத்தில் தான் இருக்காங்க. அந்த 5-6 பேர் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க. இல்லை, அது தனித்தனி இயக்கம்ங்க. அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அது எப்படியோ இருக்கட்டும், அது அவங்களுடைய சாமர்த்தியம். சரி, அந்த சாமர்த்தியம் மதிமுகவுக்கு பத்தாம போச்சோ, வாய்ப்பு கிடைக்காது. இருந்தா பேசலாம், இல்லாத இடத்துல ஏன் எங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு.
சரி, ஃபைனல் நிறைவு கருத்து சுருக்கமா, ரத்தின சுருக்கமா. இல்லை பொதுவாக வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற பல மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடந்திருக்கிறார்களா என்கிற கேள்விகள்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த ஆளுநர் ஒருவேளை தாவேக்கா அவர்களை கூப்பிட்டு இன்னும் 5 தானே வேணும், சரி போங்க ஆட்சி அமைங்க போங்கன்னு விட்டுருக்கலாம். இப்போ மட்டும் இந்த அரசியல் சாசனம் சட்டத்தில் இருக்கிற பல வழிமுறைகள் நிறைவு ரத்தின சுருக்கமா அப்படின்னு தொடக்கத்துல பேச வேண்டியது நிறைவு.